அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். நான் இதில் 3 உலக்கு நெல்லு மாவு போட்டிருக்கேன், அரிசி மாவு. இதில் ஒரு உலக்கு ரவை போடணும். ரவையை வறுத்துட்டு போடணும். நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி மாவு பிணையிற பக்குவத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் பிஸ்கட் செய்ய போகிறேன். ஆனால் எண்ணெயில் போட்டு தான் அரைக்கணும். நான் பிஸ்கட் செஞ்சு காட்டுறேன். ஹெல்த்தானதாக இருக்கும். சோடா மாவு எதுவுமே போடக்கூடாது. நான் போடுற ஜாமானை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சிம்பிளை வச்சுக்கிட்டு நான் ரவை ஒரு உலக்கு போட்டு நான் வறுக்கிறேன். ரவை போடணும். அடுப்பு சிம்பிளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கங்க. நம்ம நெய் ஊற்றி வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் 5 முட்டை இருக்குது. நம்ம இதை வறுத்துட்டு அப்புறம் மாவு பிணையும் போது இந்த 5 முட்டை இதில் 2.5 உலக்கு சீனி போடணும். சீனி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நான் பிணையும் போது உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் சோடா மாவு, பேக்கிங் சோடா எதுவுமே போட மாட்டேன். அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால ஹெல்த்தாக பண்ணுவோன்னு பண்ணுறேன். பாருங்கள், 4 உலக்கு மொத்தம் இது ரவையோடு சேர்த்து 4 உலக்கு வருதா? அப்போ நான் 2 உலக்கு ஜீனி போட்டிருக்கேன். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. 2 உலக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டேன். நான் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறேன். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனா தான் பிணைய முடியும். அதனால் நான் ஆற விட்டுட்டு உங்களுக்கு பிணைஞ்சுக்கிறேன். இது ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் 2 ஏலக்காய் இதில் போட்டிருக்கேன். சூடு காட்டுறதுக்காக அப்புறமா தட்டிக்கிடுவோம். சூடு பறக்கட்டும்ட்டு அந்த ஏலக்காயை இந்த மாவோட போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா லைட்டாக தட்டிட்டு இந்த விதையை எடுத்து தட்டிட்டு போடுவோம். சூடு ஆறிடுச்சு. அதோட மாவோட கொட்டிக்கிடுவோம். மாவோட கொட்டிட்டு ஜீனியும் கொட்டிக்கிடுவோம். ரவையை கலந்து விட்டுக்கிடுவோம். அதோட ஜீனி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ ஜீனி போட்டுக்கோங்க. பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நான் 2 உலக்கு போட்டிருக்கேன். 4 உலக்குக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜீனி போடுவேன். நான் போட்டுட்டு லேசாக ஒரு பிஞ்சு உப்பு, நம்மளுக்கு சுவையை கூட்டுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்புறமா முட்டையை ஊற்றுங்க. 5 முட்டை ஊற்றுறேன். தேவையான தண்ணி ஊற்றி இதை நம்ம பிணைஞ்சுக்கிடுவோம். தேவையான தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதை முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவை உள்ள தண்ணி, ஏன்னா ஜீனி போட்டிருக்கோம் இல்லையா,
அதனால் ஜீனி வந்து கொஞ்சம் தண்ணி இதாக இருக்கும். நம்ம தேவை உள்ள தண்ணியை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். இது வந்து இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிருக்கேன். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஏன்டா ரவை போட்டிருக்கோமா, ரவை வந்து அந்த தண்ணியை இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி பதம் வரும்ல, அப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டு ஜீனி வேறு போட்டிருக்கோம், இலக்கம் கொடுத்து ரவை வந்து இழுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி பிஸ்கட் மாதிரி அப்படியே நறுக்கி நறுக்கி போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஆனால் மாவு மட்டும் நல்லா அமுத்தி பிணைஞ்சிருங்க. அமுத்தி பிணைஞ்சால் தான் எல்லா இடமுமே வந்து முட்டை, ரவை, நெல் மாவு, அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அது அத்தனையும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கிடைக்கும். இப்போவே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பிணையவும் நல்லா இருக்குது. நான் ஏலக்காய் எடுத்தேன், தட்டி போடுறத காமிக்கலை. தட்டிட்டு விதையை மட்டும் போட்டுட்டு தோலை எடுத்துட்டேன். அது கொஞ்சம் சூடு ஏறதுக்காக ரவையில் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் இலக்கத்தன்மையாக இருக்கா, நம்ம வந்து இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சுட்டு நல்லா பிணைஞ்சு அமுத்தி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுத்தோம்னா அந்த ரவையெல்லாம் அப்படியே இழுத்துக்கிறோம். அந்த தண்ணியிலேருந்து ரவை இழுத்துக்கிறோம். நம்ம அப்புறமா போடுவோம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்கள் போட்டு எடுங்க எல்லாத்தையும். நான் வச்சுருக்க பீஸை பூரா இதே மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஹையில் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நின்று வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தடிப்பை வந்து இந்த தடிப்பை இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தடிப்பமாக இருந்தால் போதும். நீங்கள் மாவை பிணைஞ்சு வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டாலே போதும். கட் பண்ணி உங்களுக்கு நல்லா சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் நேரத்தில் பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். அதை மாவு பிணைஞ்சு கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணணும். கட் பண்ணுறது கொஞ்சம் வேலையாக தெரியும். ஆனால் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். பொரிக்கும் போது ஈஸியாக பொரிச்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டு விட்டுறலாம் சட்டியில். நம்ம கொஞ்சம் கனமாக அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு விட்டுறலாம். சுட்டுட்டேன் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு பிஸ்கட்டு இப்படி உடைக்கும் போதே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.